ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு ஒரு புது யூசர் வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு வந்து ரோல் அண்ட் பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா புது யூசரை வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு யூசர் வந்திருக்காங்க. ஸோ நியூ யூசருக்கு ஆட் நியூ யூசர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ யூசர் நேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சென்ட் த யூசர் அண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இமெயில் வந்து போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நியூ யூசர் வந்து உங்கள் நேமில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க உங்கள் இமெயில் ஐடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு வேணான்னா அதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஆட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது யூசர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறது சிம்பிள் தான். அந்த டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக வந்து டெலீட் ஆகிடும் அந்த யூசர். ஓகே, கன்ஃபார்ம் டெலிஷன் கொடுத்தீங்கன்னா யூசர் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரோல்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் யூசர்லாம் ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அது கீழே வந்து ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து 5 ரோல் வந்துருக்கு. ஸோ இந்த 5 ரோல் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து நம்ம ஒரு யூசர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களால வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நியூ யூசர் அவங்க வந்து ஆட் பண்ணலாம், நியூ யூசரை டெலீட் பண்ணலாம், ஸோ ப்ளகின்ஸ் ஆட் பண்ணலாம், தீம்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டை வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் வந்து எல்லா யூசருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஸோ சில பேர் வந்து தெரியாமல் எதனா சேஞ்சஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு வந்து கொஞ்சம் உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வந்து நல்லா தெரியும், வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுக்கலாம். மற்ற ஆளுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரோல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது லைனாக பார்க்கலாம். ஸோ அந்த ரோல்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த எடிட்டர் ரோல் வந்து யாருக்கு தருவோம்னா, இந்த எடிட்டர் என்ன அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, போஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம், புதுசாக கிரியேட் பண்ணலாம், இருக்கிற போஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து அவங்களால டெலீட் பண்ண முடியும். கமெண்ட்ஸ்லாம் கூட அவங்களால வந்து மாடிஃபை பண்ண முடியும், டெலீட் பண்ணலாம். அவங்க கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடிட்டர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரோல் வந்து பார்க்கலாம். ஸோ ஆத்தர். ஸோ ஆத்தர்னா என்னன்னா, ஆத்தர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து அவங்களால வந்து டெலீட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா, ஓனா வந்து போஸ்ட் அண்ட் பேஜஸ் மட்டும் கிரியேட் பண்ண முடியும் எடிட்டர் மாதிரி. ஸோ எடிட்டர் வந்து என்ன எடிட்டருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் வந்து ஆத்தரால பண்ண முடியாது. அவங்க என்ன கிரியேட் பண்ணுறாங்களோ ஸோ அதை மட்டும் தான் அவங்களால மாடிஃபை பண்ண முடியும். மற்றவங்க கிரியேட் பண்ணது வந்து அவங்களால மாடிஃபை பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆத்தர் ரோலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூட்டர் ரோல். ஸோ கான்ட்ரிபியூட்டர்னா என்னன்னா, அவங்களால வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். அவங்களே ஓனா ரைட் பண்ணி. ஆனா அது வந்து டைரக்ட்டா வந்து லைவ் பண்ண முடியாது. லைவ் ஆவாது. ஸோ அவங்க ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து வெப்சைட்ல தெரியாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அத செக் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்ரூவ் பண்ணா தான் அந்த போஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட்டர். அவங்க என்னதான் போஸ்ட்லாம் ரைட் பண்ணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ரூவ் பண்ணா தான் நம்ம வெப்சைட்ல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ கடைசியா ஒரு ரோல் இருக்கு சப்ஸ்கிரைபர். ஸோ சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து அவங்களால அவங்க ப்ரொஃபைலை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அவங்க ப்ரொஃபைலு, அவங்க பாஸ்வேர்டு, ஸோ இதெல்லாம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுமே கண்டி நம்ம வெப்சைட்டில் வந்து பெருசாக வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சப்ஸ்கிரைபர் ரோலு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த 5 ரோல் பற்றி உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யூசர் ஆட் பண்ணலாம், யூசரை டெலீட் பண்ணலாம். நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு டவுட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா அது வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.